Greetings in the wonderful and precious name of Lord and Savior Jesus Christ. We greet you from the United Pentecostal Church, Ayanavaram, Chennai, from India. இந்திய தேசத்துல இருக்கிற யூபிசி அயனாவரம் சென்னையில் இருக்கிற யூபிசில இருந்து உங்களுக்கு நான் பார்த்து சொல்லுகிறேன். And all the church members of Ayanavaram Church, the local church who are watching or yet to watch, and they are trying to get connected. We wish you and greetings in the wonderful and precious name of Jesus. அயனாவரம் சபை மக்கள் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அல்லது நேரடி ஒளிபரப்பை ஆக்சஸ் செய்ய விரும்புகிறவர்கள் உங்க எல்லோருக்குமே இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லுகிறோம். This is also quite first time for both of us and for the church to come live on a Sunday morning service. முதல் முறையாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை லைவ்ல செய்வது இது எங்களுக்கு முதல் முறை. It's very difficult to explain that we are at home on a Sunday and we are here on a live program. It's very difficult to explain the circumstances which are going through at this time. நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை நாம் விரிவுபடுத்தி சொல்லுவது மிகவும் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆலயத்துக்கு செல்லாமல் ஆராதனைகள் வீடுகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. Many questions are raised by Christians and but God is the only answer, and at this time the best thing is to be united and to pray to God. இன்றைக்கு பல விதமான கேள்விகள் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே எழும்பிக் கொண்டிருக்கிறது. நான் சொல்வது என்னவென்றால் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு தேவன் தாமே எல்லா பதில்களையும் வைத்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட முன்னே கடந்து செல்வோம். Before we start the Sunday service today, we like to pray and start this, and so that everybody will be blessed in what's going to happen in another 1 hour's time. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை துவக்கத்திற்கு முன்பதாக ஜெபித்து நாம் துவங்குவோம். வருகின்ற 1 மணி நேரமானது உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமான நேரமாக இருக்கட்டும். I want my wife Sandhya to pray and start this online service today. அன்பின் கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த இடத்துல 2-3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர், இன்று எங்களுடைய ஆராதனையில நீங்க இருங்கப்பா. ஏன் செய்கிறீங்க, எதுக்கு செய்கிறீங்க என்ற கேள்வி கேட்கறதுக்கு எங்களுக்கு திராணி இல்ல தகப்பனே. ஆனாலும் எல்லா காரியங்களும் கர்த்தராகிய நீர் பெரிதான மகிமையை பெற்றுக்கொள்வீர் என்ற விசுவாசம் எங்களுக்குள்ள இருக்கிறது. வார்த்தைகளை அபிஷேகிங்க ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிகளை, பார்த்து கொண்டிருக்கிற விசுவாசிகளை ஆசீர்வதிங்க. ரத்த கோட்டைக்குள்ளாக எங்களை நுழைத்து விடுங்க ஆண்டவரே. அடுத்த 1 மணி நேரமானது உமக்காக நாங்கள் ஒதுக்கி கொடுக்கிற நேரமா இருக்கட்டும் அப்பா. ஆசீர்வதிங்க, எங்களை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. Amen. Amen. Praise the Lord. We're going to sing a very famous song, Valamai Undu, which is there's power, the wonder working power. I think everybody knows this, and don't have music. We don't have, because today is just not an online streaming. It's a very different day today in India. இன்றைக்கு வெறும் ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் வித்தியாசம் அது மாத்திரம் இல்ல, இந்திய தேசத்திலேயே இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. It's called the Janata curfew, or we are all at home without not even stepping out, so that we can prevent this virus spreading today in India. ஜனதா கர்ஃபியூ அல்லது ஊரடங்கு என்று சொல்லப்படுகிற இந்த நாளிலே நம்ம எல்லாரும் நம்முடைய வீட்டில் இருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கொரோனாவுடைய டிரான்ஸ்மிஷனை தடுப்பதற்காக இந்த முயற்சியை நம்முடைய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. So we're not having a live worship team and worship leaders. So I think we take as worship leaders today, as pastors, to praise and worship this wonderful God called Jesus. இசை இல்லை, ஆராதனை வீரர்கள் இல்லை, கருவிகள் இல்லை, ஆயிலும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு எந்த தடையுமே இல்லை. முதலாக நான் உங்களை ஆராதனைக்குள்ளாக நடத்த விரும்புகிறேன். I'm not going to explain how Paul and Silas prayed in the prison. பவுலும் சீலாவும் எப்படி சிறைச்சாலையில ஜெபித்தார்கள், ஆராதித்தார்கள் நான் விளக்க சொல்ல போவதில்லை. They were quarantined in a jail, but they were only 2. They were not even 2 or 3. They were only 2, but they created a big ruckus in the prison and breaking the chains of the prison there. பவுலும் சீலாவும் தனிப்பட்டு ஒரு குவாரண்டைன்ல ஒதுக்கப்பட்டு இருந்தார்கள். 2 பேர் மாத்திரம்தான். ஆனா அந்த 2 பேர் ஆராதனை செய்ய தொடங்கின மாத்திரத்திலே, ஜெபிக்க தொடங்கின மாத்திரத்திலே அந்த பூமி அதிர்ச்சி உண்டாகிற அளவுக்கு அவர்களுடைய ஆராதனை இருந்தது. God is taking us to this early church, the apostolic church, where we gather together in the houses, we praise God, and then if you're going to do that, just as the early church had a revival, even this modern day church is going to have a great revival.
பழையபடி கர்த்தர் தாமே ஆதி அப்போஸ்தல காலத்துல இருந்த அந்த சபை நடவடிக்கைக்கு நேராக நம்மை நடத்தி கொண்டு போகிறார். நம்ம எல்லோரும் வீடுகளிலே கூடி ஜெபித்து ஆராதனை செய்யும் பொழுது ஆதி அப்போஸ்தல காலையில திருச்சபையில எப்படி ஒரு எழுப்புதல் உண்டாயிற்றோ நவீன கால சபைக்கும் மகா பெரிய எழுப்புதல் காத்து கொண்டிருக்கிறது. There are big baptism numbers. There's going to be revival in the grounds, in the beaches, in the stadiums, in the churches. The empty chairs are going to be filled very soon. பெரிய எழுப்புதல் வந்து கொண்டிருக்கிறது. அநேக ஞானஸ்தானங்கள் நடைபெற போகிறது. பீச்சுகளிலும் ஸ்டேடியம்களிலும் நிறைய பெரிய ஆடிட்டோரியம்ஸ்ல இருக்கிற இருக்கைகள் பற்றாமல் போகிறது. நிச்சயமாக எழுப்புதல் வந்து கொண்டிருக்கிறது. God bless you. You can join with me and sing the song. There's power in the wonder working power in the name of Jesus, in the blood of Jesus. என்னோடு கூட சேர்ந்து வல்லமை உண்டு என்ற பாடலை என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். கர்த்தரை ஆராதனை செய்யுங்கள். Amen. வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. I know it's very strange that we're looking into a camera and praising God. கேமராவை பார்த்து கொண்டே தேவனை ஆராதிப்பது ஒரு வித்தியாசமாக தான் இருக்கு. But I'm going to encourage you at your home. I don't know where you are. You are sitting in the sofa, sitting in the desk, sitting and watching, or I don't know where you are. But if you're going to join us in this service and praising God, God is going to bless you. நீங்க எந்த இடத்துல இருந்து இந்த டெலிகாஸ்ட் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. சோஃபால இருக்கலாம், டெஸ்க்ல இருக்கலாம், உங்களோட லிவிங் ரூம்ல இருக்கலாம். ஆனா எங்களோட கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதனை பண்ணுங்க. Because this God is worthy to be praised. ஏனென்றால் இந்த தேவன் ஆராதனைக்கு பாத்திரர். We're going to sing once again. As you're going to clap your hands, your neighbors are going to see that you're worshiping God. Amen. Even if you're at home or wherever you are, your neighbors will know that still we are worshiping this one true God, Jesus. நல்ல கரங்களை தட்டி ஆராதனை செய்யுங்க. அப்பொழுதுதான் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம எந்த சூழ்நிலையிலும் தேவனை ஆராதிக்க, நம்முடைய வீடுகளிலே இருந்தால் கூட தேவனை வல்லமையோடு கூட ஆராதிக்க முடியும். Amen. Praise the Lord. Hallelujah. Say it aloud with me. There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. And there is undu அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். One more time, go sing it. There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 Praise you, Lord. There's a song in Tamil. It says, in the blood there's deliverance, and in that blood, if you come, there's refuge. தமிழ்ல ஒரு அருமையான பாடல் இருக்கிறது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் என்னை அணுகாது என்ற பாடல். I want the believers of Chennai Church to be strengthened that God is there in all this and He is in control. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் ஆளுகை செய்கிறார். கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்பதை சென்னை சபை விசுவாசிகள் புரிந்து கொண்டு இந்த பாடலை நாம் பாடுவோம். Join with me if you're able to clap your hands if your children are there in front of you in this camera. I don't know how you are doing all this. I believe that you're all watching. Come in the front of the cameras and you watch us and then start asking your children to clap their hands and praise the Lord. Hallelujah. நீங்க எப்படி இத பார்த்து கொண்டிருக்கீங்களா இல்ல பாக்குறீங்களான்னு எங்களுக்கு தெரியல. ஆனாலும் கூட கேமராக்கு முன்பதாக வந்து உங்களுடைய பிள்ளைகள் உங்களோட இருந்தாங்கன்னா கையை தட்டி நல்ல ஆராதனை பண்ண சொல்லுங்க. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது.
ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அருகாது, எந்த தீங்கும் தீராது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். One more time. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனிமேலும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனிமேலும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஒரு ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். ஒரு ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. Hallelujah, hallelujah. Oraba shalaraba. Hallelujah, Jesus. Thank you. Thank you, Jesus. Oh, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. Hallelujah, Jesus. All the glory and honor goes to you and you alone, Lord Jesus. Hallelujah, 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 hallelujah. எல்லா மகிமையும் ஒருவருக்கே ஆண்டவரே. எல்லா துதியும் ஒருவருக்கே. Hallelujah, Hallelujah, Jesus. We worship you. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, we worship you, Lord. Fall on us, oh God. What you are, Lord Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Situations may not be favorable, Lord, but you are God. You have favor on us, Lord. Hallelujah, சூழ்நிலைகள் சாதகமாய் இருக்கலாம்பா. இருந்தாலும் நீங்க எங்களுக்கு சாதகமாக இருக்கீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah, Jesus. ஓ, நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமது சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமது சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்ல நானும் இல்லை. உங்க கிருபை இல்ல நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம
ஒன்றும் இல்லையே இயேசுவே. Lord Heavenly Father, we thank you, Lord, for wonderful time you have given us to worship you. அப்பா அந்த நல்ல ஆராதனை வேலைக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். Though we are in different circumstances, though we are in different places, but Lord, your Spirit is one, Lord Jesus. வித்தியாசமான இடங்களில் இருந்தாலும் வித்தியாசமான சூழ்நிலைகளில் இருந்தாலும் உம்முடைய ஆவி ஒன்றென்று நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். Lord, when we worship you, your angels are joining us in worshiping because such a holy God, Jesus. அப்பா நாங்கள் உம்மை ஆராதனை செய்யும் பொழுது எங்களோடு கூட சேர்ந்து பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் உம்மை ஆராதனை செய்கிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். Your promise says you will dwell among our praises, Lord Jesus. எங்களுடைய துதிகளின் நடுவிலே நீர் வாசமாய் இருப்பீர். Wherever we have we start worshiping, you are dwelling amongst us. எந்த இடத்துல இருந்தாலும் நாங்கள் ஆராதனை செய்யும் பொழுது எங்கள் துதிகளின் மத்தியிலே வாசமாய் இறங்குகிறவர் நீர். We come unto you boldly for the situation which the entire world is facing now. முழு உலகமும் கடந்து போகிற இந்த சூழ்நிலைக்கு நாங்கள் தைரியத்தோடு கூட சிங்காசனத்துக்கு முன்பதாக Lord, we come unto you pleading mercy upon all of us, Lord எங்கள் Jesus. ஜனங்கள் மேலே தேசங்களின் மேலே இரக்கத்தை பாராட்டுங்க ஆண்டவரே. No, we know there's no other answer but you, Jesus. There's no other answer than you, Lord. உம்மை விட பெரிய பதில் இந்த உலகத்திலே இல்லை அப்பா. உம்மை விட சிறந்த தேர்வு இந்த உலகத்திலே இல்லை Lord, ஆண்டவரே. we proclaim and we claim the promises of 91 upon all our families. சங்கீதம் 91க்கான எல்லா வாக்குத்தத்தங்களையும் எங்கள் குடும்பங்கள் மேல் நாங்கள் உரிமையாக்கி ஜெபிக்கிறோம். Bless us, protect us and guard us. எங்களை ஆசீர்வதிங்க. In Jesus' name. ஒப்புக்கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. Amen. Amen. I want to tell the church, if you have any prayer requests, you can send it to Pastor Samson and John. We would like to pray for you this week. ஜெப விண்ணப்பங்கள் ஏதேனும் இருக்குமே என்றால் நீங்கள் தயவு செய்து பாஸ்டர் சாம்சன் சிஸ்டர் ஜோன் இடத்திலே தொலைபேசி மூலமாய் அறிவிப்பு செய்யுங்கள். அதற்காக நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் And we also want to tell all the people who are celebrating the birthdays this week, we want to pray for you. We want to wish you. I know physically we can't be there, but we want to wish you and pray that God is going to give you another good year in your lives. பிறந்த நாட்கள் கொண்டாடுகிற விசுவாசிகளே, உங்களை நாங்கள் சந்திக்க முடியவில்லை. இருந்தாலும் இந்த நேரடி ஒளிபரப்பின் மூலமாய் we want to wish you a happy birthday. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. Amen. I'd like to say that God took Noah into a prepared place and he gave everything into Noah in the ark. ஆயத்தப்படுத்த ஒரு பேழைக்குள்ளே நோவாவை கர்த்தர் கூட்டி சென்றார். அந்த பேழைக்குள்ளே எல்லா விதமான ஏற்பாடுகளும் ஏற்கனவே செய்யப்பட்டிருந்தது. God is so good that at least our families are there in the house together with families and worshiping the Lord. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். நம்ம குடும்பங்களோடு கூட சேர்ந்து இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒண்ணா இருக்கோம். ஒண்ணா சேர்ந்து கர்த்தரை ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிறோம். There is no announcement this week, and whatever announcements to the church, we will let you know as per the advisory of the government. இந்த வாரம் அறிவிப்புகள் ஒன்றும் இல்லை. அறிவிப்புகள் ஏதேனும் இருந்ததே ஆனால் அரசாங்கம் கொடுக்கிற அந்த உத்தரவுகளின் படி உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். I don't know the quality of this video. I don't know anything. I'm just preaching the word. Let God take care of everything else. இந்த வீடியோடைய குவாலிட்டி பத்தி எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். Amen. I wish everybody who are there online, bless you all over the world. Whoever is watching, I don't know, God bless you all, and continue to pray for us in Chennai, in India, if you are watching from somewhere abroad. வெளி தேசத்திலிருந்து எங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு எங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்காக சென்னையிலே நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்களும் ஜெபிப்போம். We greet from the leadership of our church from here, Pastor Samson and Brother Solomon and all the leadership team from here. We are not able to get them today, but if God willing, next time, if you have an online, all of them will be there. சபையினுடைய தலைமைத்துவத்திலிருந்து உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய வார்த்தைகளை சொல்லுகிறோம். பாஸ்டர் சாம்சன், சிஸ்டர் ஜான், பிரதர் சாலமன் மற்றும் இருக்கிற எல்லா கோர் குரூப்ல இருந்தும் உங்களுக்கு எங்களுடைய வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்ளும். இன்றைக்கு அவர்களை கூட்டிக் கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அடுத்த முறை லைவ் செய்வதற்கு கர்த்தருடைய சித்தம் இருக்குமே. ஆனால் எல்லோரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதனை செய்வோம். Amen. We also want to announce that during this time, maybe we will try to come back online or a Bible study, maybe for 2 or 3 weeks, which we will let you know very soon. இந்த கஷ்டமான காலத்திலே ஒரு பைபிள் ஸ்டடியை உங்களோட கூட ஆன்லைன்ல பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். அதை குறித்த தகவல்களை வெகு சீக்கிரத்திலே உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். I just want to preach to you on this Sunday, as we said that we are starting a new series today, even though it's online, we are not physical,
but we are still going ahead and starting the series called The People Around the Cross. தொடர் செய்தியை உங்கள் மத்தியிலே ஆன்லைன் மூலமாய் நான் பிரசங்கிக்க போகிறேன். அந்த தொடர் செய்தியின் தலைப்பு சிலுவை சுற்றி உள்ள நபர்கள். I know these are the times when we keep talking about the death of Jesus, the burial and the resurrection, which is the good news. நற்செய்தியை இந்த காலகட்டத்திலே நாம் பிரசங்கிப்பது வழக்கம். ஆண்டவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், இந்த மூன்று காரியங்களை குறித்து பேசுவது மிகவும் நல்லது. But sometimes when we analyze people who are around Jesus or people who are around the cross, they also fail Jesus or they failed Jesus. நெருக்கமாய் இருந்த சில நபர்கள், சிலுவையை சுற்றி இருந்த சில நபர்களும் கூட ஆண்டவரை ஒருவேளை ஏமாற்றி இருக்கலாம், ஏமாற்றி இருப்பது நாம் பார்க்க போகிறோம். Amen. When we see that they are close to cross yet away from Christ. ஒருவேளை சிலுவைக்கு அவர்கள் அருகாமையிலே இருந்திருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவை விட்டு வெகு தூரம் சென்று விட்டார்கள். We talk about people who are close to the cross and close to Jesus, but still when the circumstances, this pressure is on them, they failed Jesus. இந்த நபர்கள் எல்லாருமே சிலுவை மிக மிக அருகில் இருந்து பார்த்தவர்கள், இருந்தவர்கள். ஆனால் சூழ்நிலைகள் அவர்களை நெருக்கின பொழுது கர்த்தரை ஏமாற்றக்கூடிய நபர்களாய் அவர்கள் மாறிவிட்டார்கள். I'm going to take only 3 men who were around the cross and they were around Jesus, but yet they failed Jesus. மூன்றே நபர்களை குறித்து இன்றைக்கு நான் பேச வாஞ்சிக்கிறேன். இவர்கள், இந்த மூன்று நபர்களும் இயேசுவை சுற்றி இருந்த நபர்கள், சிலுவையில் அருகில் இருந்த நபர்கள், ஆனால் இயேசுவை ஏமாற்றின நபர்கள். First one is the thief, and the other thief who was not the good one, the other thief was on the cross. முதலாவதாக அந்த சிலுவையிலே இருபுறமும் தொங்கிய கள்ளர்கள், இந்த கள்ளனோ நல்லவன் அல்ல. So we preach always about the other thief who says, yes Lord, when you go to heaven remember me, and we always preach about him. ஆண்டவரே என்னை இன்று நீங்கள் நிலைந்தருளும் என்று சொல்லக்கூடிய கல்லனை குறித்து நாம் அநேக முறை பேசியிருக்கிறோம். இன்றைக்கு பேச போறது அந்த கல்லனை குறித்து அல்ல. The one who was on the left side, that's what they say, he was on the left side of Jesus, who was hanging on the cross. லெஃப்ட் சைடுல இருக்கிற அந்த கல்லனை குறித்து பேச போகிறோம். Understand that this thief, or he also had the same opportunity just like the other thief. ஒன்று நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், சந்தர்ப்பமானது இரு கள்ளர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. And the punishment was same to the other thief and to this one who denied Jesus. இயேசுவை மறுதலித்ததாலே அந்த 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 தண்டனையும் இருவருக்கும் ஒரே வகையான தண்டனை கொடுக்கப்பட்டது. They would have beaten them, they would have mocked at them, all the things which they have to go through the cross. Both the thieves went through that. எதெல்லாம் அந்த சிலுவையில அவங்க அனுபவப்படணுமோ, ஒருவேளை அடிச்சிருப்பாங்க, ஒருவேளை குத்திருப்பாங்க, இரண்டு கள்ளர்களும் அதே சூழ்நிலை வழியா தான் கடந்து சென்றாங்க. But when an opportunity was given to the other thief to recognize that Jesus is God, he took the opportunity. ஆனால் ஒரு கள்ளனுக்கோ இயேசுவே தேவன் என்று கொடுக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தை, அந்த அருகிற சந்தர்ப்பத்தை அந்த கள்ளன் பிரயோஜனப்படுத்திக் கொண்டான். But the other thief, he missed it and he failed Jesus on the cross. ஆனால் இன்னொருவனோ அந்த சந்தர்ப்பத்தை இழந்து விட்டு இயேசுவை சிலுவையில் கூட ஏமாற்றி விட்டான். I just want to talk to you, those who are listening to me. God gives us an opportunity. God gives us an opportunity to recognize him as the only Savior. கர்த்தர் நமக்கு சந்தர்ப்பங்களை கொடுக்கிறவர், அவர் மாத்திரமே உலக ரட்சகர் என்று அறிந்து கொள்ளுகிற அறிவின் சந்தர்ப்பத்தை நம்ம எல்லோருக்கும் ஆண்டவர் இந்த காலவெளியிலே கொடுக்கிறார். But we fail him. ஆனாலும் சில நேரங்களில் நாம் அவரை ஏமாற்றி விடுகிறோம். I was just going through and I was thinking, Lord, why did he fail? He recognized you. The other thief recognized you as a Savior. Why don't he accept you on the cross? நான் போய் யோசிச்சேன், ஆண்டவரே மத்த கள்ளன் கூட உங்களை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டானே, ஏன் இந்த மனுஷன் உங்களை ஏமாற்றி விட்டான், ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று. If you go back in Luke 23 and 33, from 33 if you read, many people were talking and mocking Jesus, which he was hearing on the cross. லூக்கா 23:33 வசனத்திலிருந்து நீங்கள் அப்புறம் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இயேசு ஆனவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற போது அநேகர் வந்து அவரை கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள், அவதூறு பேசினார்கள். The officials, the soldiers, they were all mocking Jesus, and this thief was hearing everything. அதிகாரிகள் மற்றும் போர் சேவகர்கள் எல்லாரும் வந்து இயேசுவை பார்த்து நகைத்தார்கள். இந்த கள்ளனோ அந்த நகைப்பை கேட்டுக்கொண்டிருந்தான். I understand that it was not his own words, because he was influenced by the others, that he has to ask Jesus, why can't you save yourself? நான் நினைக்கிறேன், ஒருவேளை அந்த கள்ளன் வந்து தன்னுடைய சொந்த யோசனையால இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்க மாட்டான். நீ தேவகுமாரனே என்றால் உம்மை நீங்க விடுதலை பண்ணி கொள்ளுங்க என்று மற்றவர்கள் பேசின அந்த அவதூறான காரியங்களை வைத்து அவருடைய சிந்தை திருப்பப்பட்டிருக்கலாம். He was listening to unwanted voices when he had an opportunity to only turn this side and say, Jesus, your God, save me.
தேவையில்லாத சில ஒலிகள் அவனுடைய காதுகளுக்குள்ளே விழுந்தபடியாலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த சந்தர்ப்பத்தை இந்த கள்ளன் கை தவறி விட்டு விட்டார். Many of us, we are doing like this. We are influenced by the world rather than by the word. நாம் அநேகர் இந்த மாதிரி செய்து கொண்டிருக்கிறோம். வார்த்தை நம்மளை அந்த ஆண்டவரிடத்திலே கொண்டு போய் விடுவதற்கு பதிலாக உலகம் நம்முடைய சிந்தனைகளை திருப்பி கொண்டிருக்கிறது. What the world is talking about Jesus, what the world is telling about him, what is the things others, we get influenced by people and we go away from Jesus. உலகம் இயேசுவை குறித்து என்ன சொல்லுகிறது, மற்றவர்கள் இயேசுவை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்ற காரியங்களை யோசித்து யோசித்து நம்முடைய சிந்தை இயேசுவை முற்றிலுமாக விட்டு விலகி நாம் அப்புறம் போய் விடுகிறோம். We want to please the people who are influencing you rather than please Jesus who is just next to you. ஆண்டவர் உங்கள் அருகிலே இருக்கிறார், அவரை பிரியப்படுவதை விட்டுவிட்டு உலகத்தை நாம் பிரியப்படுத்துகிற அந்த முயற்சியில் நாம் ஈடுபடுகிறோம். He was thinking that maybe if he is going to go with the people, maybe he will be saved. I don't know what was going through his mind, but he was close to the cross, yet he failed Jesus. இந்த கள்ளனுடைய சிந்தையில என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் சிலுவையிலே இயேசுவினிடத்திலே அவ்வளவு அருகாமையில் இருந்து கூட அவரை ஏற்றுக்கொள்கிற சந்தர்ப்பத்தை அவர் நழுவ விட்டு விட்டார். One thing I fail to understand, even after the other side, the other thief recognized, he did not ask forgiveness with Jesus. மற்ற திருடன் கூட ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீரே தேவன் என்று அவன் சொல்லி முடித்த பிறகு கூட இவனுக்குள்ளே ஒரு மனமாற்றம் வரவில்லை, மன்னிப்பும் அவன் ஆண்டவரை பார்த்து கேட்கவில்லை. If somebody would have been there and said, okay, he recognized him, let me also ask forgiveness. In that case, there would have been two. Jesus would have said, both of you will be today in paradise. ஒருவேளை அவன் மன்னிப்பு கேட்டிருப்பானே என்றால் ஆண்டவர் நிச்சயமாக இரண்டு பேரை பரதேசத்திலே கொண்டு போய் சேர்த்திருப்பார். The whole thing would have been changed if he had repented on the cross. But he failed Jesus on the cross. அந்த சிலுவையிலே அவன் மனம் மாறவில்லை, சிலுவையிலே ஆண்டவரை ஏமாற்றி விட்டான். ஒருவேளை இந்த சம்பவம் நடந்திருக்குமே என்றால் முழுவதும் நம்ம மாற்றி எழுதியிருக்க வேண்டும். Amen. I just want to tell people who are watching this, my church and everybody, God gives us opportunities many times to recognize him as the only savior. நான் சபைக்கு சொல்லுவது ஒன்று என்னவென்றால், ஆண்டவர் தாமே மெய்யான ரட்சகர் என்று அறிவிக்கிற சந்தர்ப்பத்தை நம் எல்லோருக்கும் அவர் கொடுக்கிறார். And if you don't utilize that opportunity and come back to God, you fail Jesus every time. அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தாமல் ஆண்டவரை இன்னும் கிட்டி சேராமல் இருப்பீர்கள் என்றால் நம் ஆண்டவரிடத்திலே அருகிலே வரவே முடியாது. You can understand everything was close to this thief. Everything was happening and everything was an opportunity, but he missed the opportunity. எல்லாமே இந்த கள்ளர்களை சுற்றிதான் நடந்து கொண்டிருக்கிறது. சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது, ஆனாலும் அந்த மகா பெரிய சந்தர்ப்பத்தை இவன் இழந்தான். The man who failed Jesus on the cross. முதலாவது நபர் இயேசுவை சிலுவையிலே ஏமாற்றின நபர். Amen. I just want to go to the next one whom I thought actually failed Jesus in many ways. அடுத்த நபரை குறித்து நான் பேச போகிறேன். நான் நினைத்தேன் இந்த நபர் அநேக விஷயங்களிலே இயேசுவை ஏமாற்றின ஒரு நபர். In the book of Acts, first chapter, we come to see about him. His name is called Judas. அப்போஸ்தலர் எழுதின நடபடிக்கைகள் முதலாவது அதிகாரத்தில் இந்த நபரை நாம் பார்க்கலாம். இவருடைய பேர் யூதாஸ். When I used to see in all the Gospels, Matthew, Mark, and Luke, we see all the 12 names being repeated as the 12 disciples. மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த சுவிசேஷங்களில் 12 சீஷர்கள் என்ற பட்டியலில் இவனுடைய பேர் எல்லாவித பட்டியல்களிலும் இடம் பெற்றிருக்கிறது. But in only one book, that is the book of Acts, same Luke is not mentioning his name. ஆனால் லூக்கா, அதாவது அப்போஸ்தலர் நடபடிக்கைகளை எழுதின இந்த லூக்கா என்கிறவர் அப்போஸ்தலர்களுக்கு எழுதும் பொழுது அந்த பேரை மறந்து அந்த பட்டியலிலே அவனுடைய பேர் இல்லாமல் போனது. When Jesus said, go and stay, go and wait for me, only the 11 went up to the upper room. Judas was missing. எனக்காக காத்திருங்கள் என்று இயேசுவானவர் அந்த கட்டளையை கொடுத்த பொழுது 11 பேர் மேலறையிலே காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் யூதாசோ அந்த இடத்திலே இல்லாமல் போனார். I felt very bad. His name was not there. It was in all the other Gospels, but his name was not there when Jesus said, I will come, and he was there in the upper room. He was not there along with the others. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிருந்த அந்த சூழ்நிலையிலே நான் உங்கள் மத்தியில் வருவேன் என்று சொன்ன அந்த சூழ்நிலையிலே யூதாஸ் இல்லாமல் போனதை குறித்து என்னுடைய மனம் ரொம்ப கசிந்தது. ஏனென்றால் மற்ற சுவிசேஷங்களிலே யூதாஸுடைய பேர் அந்த பட்டியலில் இருந்தது. All his friends who were there with Jesus, and he was going around, but at the right time when he has to be there, Judas was missing. எல்லா இடத்திலும் யூதாஸ் இருந்தான். அவர் சாப்பிடும் போது இருந்தார், அவர்கள் இங்கு அங்கு சென்ற போது இருந்தார். ஆனால் ஏற்ற நேரத்திலே யூதாஸ் அந்த இடத்திலே இல்லாமல் போனார். Bible says Judas was numbered among them, which means he was in the core team.
வேதம் சொல்லுகிறது யூதாஸ் இவர்களோடு கூட கணக்கிடப்பட்டான் என்றார். அதுக்கு என்ன அர்த்தம்? யூதாஸ் அந்த மையமான அந்த டீம், அந்த கோர் டீம்ல ஒரு பங்கா இருந்தான் என்று தான் அர்த்தம். They say that he was a treasurer who was handling the money wherever they went. What of offerings? He was handling the money. He was in the main team. யூதாஸ் வந்து முக்கியமான வேலையில இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். பணப்பையை கையாண்டார் இந்த யூதாஸ். But yet he failed Jesus. எவ்வளவு முக்கியமான பொறுப்பில இருந்தாலும் கூட ஆண்டவரை ஏமாற்றின ஒரு நபரா இன்றைக்கு It's not your position or designation. உங்களுடைய ஸ்தானமோ உங்களுடைய அந்த 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 பெயரோ அதெல்லாம் பொருட்டு இல்ல. But if you cannot fail Jesus at the right time. இயேசுவை ஏற்ற நேரத்திலே நீங்கள் ஏமாற்ற கூடாது. He expected something from Judas, but he failed Jesus. யூதாஸிலிருந்து ஏதோ ஒரு காரியத்தை இயேசு நிச்சயமாக எதிர்பார்த்திருப்பார். ஆனால் அந்த எதிர்பார்ப்பை ஏமாற்றின நபராய் யூதாஸ் காணப்படுகிறார். In Luke 22 we see the whole chapter talking about Judas, little bit about Judas in the first 6 or 7 verses. லூக்கா 22வது அதிகாரம் முதல் 6-7 வசனங்களிலே யூதாஸ் எப்படியெல்லாம் திட்டமிட்டான் என்பதை குறித்து நாம் வாசிக்க கூடும். There's a perception that Judas failed Jesus or betrayed Jesus mainly because of money. முக்கியமான ஒரு கண்ணோட்டம் என்னவென்றால் யூதாஸ் காரியோத் பணத்தை விரும்பினபடியால் இயேசுவை காட்டிக் கொடுத்தான் என்பது. Maybe yes, maybe some of the circumstances maybe says that he was greedy for money. சில சூழ்நிலைகளை பார்த்த உடனே நாமும் இதை தீர்மானம் செய்யலாம். ஒருவேளை அவனை பணத்தை பார்த்தவன் பேராசைப்பட்டிருக்கலாம். But Luke says Satan entered Judas. ஆனால் சாத்தான் யூதாஸ் காரியோத்துக்குள்ளே புகுந்தான் என்று லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கலாம். That's it. It's not for money or it's not for fame. It's not for I don't know. But when Satan enters you fail Jesus. பணத்துக்காக செய்திருக்கலாம், அல்ல பேராசைக்காக செய்திருக்கலாம், புகழுக்காக செய்திருக்கலாம். அதெல்லாம் முக்கியம் அல்ல. சாத்தான் உங்களுக்குள் புகுகின்ற மாத்திரத்திலே காரியங்கள் வேற மாதிரி நடைபெற தோன்றும். Praise the Lord. Where you have to do something for God, you are failing Him because you are allowing the Satan, the enemy, to enter you. ஆண்டவருக்காக ஏதாச்சும் ஒன்றை செய்யணும் என்று நீங்கள் துணிச்சலாய் இருக்கிற பொழுது சாத்தானுக்கு இடம் கொடுப்பீர்களே என்றால் இயேசுவை நிச்சயமாக ஏமாற்றக்கூடிய ஒரு நபராய் நாம் மாறிவிடுவோம். Jesus invested in Judas. ஆண்டவராகிய இயேசு யூதாஸுடைய வாழ்க்கையிலே முதலீடு செய்தார். Judas walked along with him, talked with him, he saw the miracles, he saw everything. Jesus invested because he was looking for something from him. ஆண்டவரோடு கூட இருந்த நபர் யூதாஸ். அவர் செய்த அற்புதங்கள், அவர் பேசின வார்த்தைகள், அவர் போன இடங்கள், எல்லா இடங்களுக்கும் யூதாஸ் போயிருந்தார். முதலீடு செய்தார் ஆண்டவர் யூதாஸுடைய வாழ்க்கையிலே. Sometimes even God invests in us. சில நேரங்களிலே ஆண்டவர் நமக்குள்ளாக முதலீடு God செய்கிறார். has given you a talent. உங்களுக்கு அவர் தாளந்தை God has கொடுத்திருக்கிறார். given you the gifts. உங்களுக்காக ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். Even if you sing, if you play, if you preach, if you do something, God has given a gift to you. நிச்சயமாக ஒரு வரத்தை உங்களுக்குள்ளாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்கள் பாடல் பாடலாம், ஆராதனை செய்யலாம், பிரசங்கம் கூட செய்யலாம். இதெல்லாம் ஒரு வரம். But when He comes to withdraw that and use it, you fail Jesus. முதலீடு செய்த ஆண்டவர் அதை மறுபடியுமாக எடுத்து பயன்படுத்த வருகிற நேரத்திலே நாம் ஆண்டவரை ஏமாற்றுகிற நபர்களாய் மாறிவிடுகிறோம். Your talent is not for you to put it behind your name. உங்களுடைய தாளந்து உங்களுடைய பேருக்கு பின்னாடி இடக்கூடிய ஒரு பட்டியல் அல்ல. Your talent, your gifts are not to put behind your names. உங்களுடைய பேருக்கு பின்னாடி வருகிற வரிசையில உங்களுடைய தாளந்துகளோ உங்களுடைய வரங்களையோ நீங்க போடுவதற்காக உங்களுக்கு அது கொடுக்கப்படவில்லை. God has invested you so that you don't fail Him and you do something for Jesus. இவைகள் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்குள்ளாக வைத்திருக்கிற முதலீடு. அவர் வந்து அந்த தாளந்துகளை கேட்கும் பொழுது அவரை ஏமாற்றாமல் மறுபடியுமாக அவருடைய கையில் நாம் இதை கொடுக்க வேண்டும். I know many preachers who have preached, but I saw something new in this passage. அநேக பிரசங்கிகள் இதை வந்து ஒருவேளை பிரசங்கம் செய்திருக்கலாம். ஆனா எனக்கோ ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்திலே இந்த passage பார்க்க. I was just reading this in the book of Luke 22nd chapter 6th verse. லூக்கா 22வது அதிகாரம் 6வது வசனத்திலே நான் இதை வாசித்தேன். When Satan entered Judas and he straightway went to the priest and said, I want to betray Jesus, and they were very happy, it seems. சாத்தான் யூதாஸ் காரியத்துக்குள்ளே புகுந்த மாத்திரத்திலே அவன் போய் நான் இயேசுவை காட்டிக் கொடுக்க செல்கிறேன் என்று அந்த பிரதான ஆசாரியர்களோடு கூட போய் சம்பாஷணை நடத்தின மாத்திரத்திலே அவர்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டார்களாம். But I was just wondering why they want Judas. Why they could have done it on their own. Why they want Judas? அப்ப நான் யோசிச்சேன், எதுக்கு அவங்களுக்கு யூதாஸோட உதவி தேவை? அவங்களுக்கு தனியாவே செஞ்சிருக்கலாமே. Praise the Lord. But if you see in verse 6, I want everybody to take the Bibles. If you have the Bibles with you, take it along with me. It's a new verse. Maybe you have read it once again many times, but today it's different to me. அநேக முறை நீங்கள் ஒருவேளை வாசித்திருக்கலாம். ஆனாலும் உங்களுடைய கைகளில் வேதாகமம் இருக்குமே. ஆனால் தயவு செய்து 22வது அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது வசனத்துக்கு நேராக உங்களுடைய கவனத்தை. And it says, and he, that is Judas, promised and sought opportunity to betray him, that is Jesus,
And to them, this is very surprising, in the absence of the multitude. இந்த காரியம் மிகவும் வியப்புக்குரிய காரியம். அதற்கு அவன் சம்மதித்து ஜனக்கூட்டம் இல்லாத வேளையிலே அவர்களுக்கு காட்டி கொடுக்கும்படி சமயம் தேடினான். ஜனக்கூட்டம் இல்லாத வேளையிலே என்ற வார்த்தை எனக்குள்ளே ஒரு வியப்பை ஊட்டினது. Kept reading, in the absence of the multitude, which means wherever Jesus went, there was a multitude of people. இதுக்கு என்ன அர்த்தம்? இயேசு எந்த இடத்துல எல்லாம் போனாரோ திரள் கூட்டமான ஜனங்கள் அவர் பின்னாடி போயிருக்கும். If Judas would have done this in front of so many people, they would actually kill Judas. யூதாஸ் ஒருவேளை ஜனக்கூட்டத்துக்கு முன்பதாக ஆண்டவரை காட்டி கொடுக்க வந்திருந்தார் என்றால் நிச்சயமாக யூதாஸை அவர்கள் கொன்றிருப்பார்கள். Because people loved Jesus. That was the one which the Romans and others were scared of, because people were behind Jesus. ஏனென்றால் திரள் கூட்டம் இயேசுவை நேசித்த ஒரு கூட்டம். இது ரோமர்களுக்கும் நன்றாக தெரிந்தது. இதற்காக தான் இயேசுவை அவர்கள் வெறுக்க தொடங்கினார்கள். That's why the main reason they took Judas on board was so that Judas can inform when Jesus is alone. அதற்காக தான் யூதாஸுடைய உதவியை ரோமர்கள் நாடினார்கள், பிரதான ஆசாரியர்கள் நாடினார்கள். என்னால் யூதாஸுக்கு தெரியும் இயேசு எப்பொழுது தனித்திருப்பார் என்று. When Jesus will be alone, when Jesus will be without the multitude, when he'll be all alone, so that I can betray him. அவருக்கு நன்றாக தெரியும் இயேசு எப்பொழுது தனித்திருப்பார், இயேசுவோடு கூட எப்பொழுது திரள் கூட்டம் இருக்காது, இந்த சமயத்திலே நான் இயேசுவை காட்டி கொடுக்க முடியும் என்பதை இவர் அறிந்திருப்பார். What a way to deceive a God who served you for 3.5 years, who was with you, he gave everything to you, and what a way to deceive and betray him. எல்லாவற்றையும் ஆண்டவர் 3.5 வருஷம் யூதாஸுக்கு கொடுத்தார். எல்லாவற்றையும் தனக்குள்ள எல்லாவற்றையும் அந்த அதிகாரத்தையும் கூட யூதாஸுக்கு கொடுத்த மாத்திரத்திலும் யூதாஸ் என்ன ஒரு வகை தேடி ஆண்டவரை ஏமாற்றினார். Can you imagine the moment he went and promised them? From that moment onwards, he was looking for an opportunity when Jesus will be alone without the multitude. அவர்களோடு கூட சம்பாஷணை செய்து சாத்தான் புகுந்த மாத்திரத்திலே அந்த வேளையிலிருந்து இயேசு எப்பொழுது தனித்திருப்பார் என்பதை யூதாஸ் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார். Brothers and sisters, sometimes we are numbered as good Christians. சில நேரங்களிலே சகோதரர்களே நாமும் கூட நல்ல கிறிஸ்தவர்கள் என்ற பட்டியலிலே இடம் பெறுகிறோம். We are walking close to Jesus to make sure everything is there. We call ourselves good Christians. நம்மளை நாமே நல்ல கிறிஸ்தவர்கள் என்று நாம் அழைத்துக் கொள்கிறோம். இயேசுவோடு கூட இருக்கிறோம். அவர் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் செய்கிறோம். Look at understand this on the last supper on the table when Jesus said somebody is going to betray me. They were inquiring within themselves who, because they had their doubt on themselves. கடைசி போஜனம் ராபோஜனம் அந்த பந்தி எடுத்த மாத்திரத்தில் எல்லோரும் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போ எல்லா சீஷர்களும் கேட்ட கேள்வி யார் என்று. ஏன்னா தங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. They were all around the cross, they were around Jesus, but they felt that they may fail him. எல்லோரும் ஆண்டவரை சுற்றி இருந்த நபர்கள், சிலுவைக்கு அருகிலே இருந்த நபர்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு பயம், எங்கே இயேசுவை ஏமாற்றி விடுவார்களோ என்று. Brothers and sisters, I want to pause here and think about ourselves. இந்த இடத்திலே கொஞ்சம் நான் வேகத்தை நிறுத்திவிட்டு நம்மை குறித்து நாமே நிதானித்து அறிகிற ஒரு வேளைக்குள்ளாக கடந்து போகிறோம். We are so close in walking with Jesus. We think that walking every day with him. We are so close to him. நாம் நினைத்துக் கொள்கிறோம் நாம் இயேசுவுக்கு மிகவும் அருகாமையிலே இருக்கிறோம், அவரை பற்றி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் என்று. Praying, fasting and reading the word. We think this is all enough. உபவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், வேதாகமத்தை வாசிக்கிறோம், இதெல்லாம் போதும் என்று நமக்குள்ள ஒரு எண்ணம். Understand, Judas had all the opportunity to become from a disciple into an apostle. யூதாசுக்கு எல்லா சந்தர்ப்பங்களும் ஆண்டவர் கொடுத்தார். எதற்காக என்றால் சீஷரில் இருந்து அப்போஸ்தலனாய் மாறக்கூடிய சந்தர்ப்பத்தை ஆண்டவர் யூதாசுடைய கையில் கொடுத்தார். What an opportunity for the others. From a disciple they become the apostles, they become the leaders of the world, where they brought the change in the whole world. சீஷர்களிலிருந்து அப்போஸ்தலர்களாய் மாறி உலகத்தை கலக்கக்கூடியவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்ற அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட மற்றவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், யூதாஸ் இழந்த சந்தர்ப்பத்தை பாருங்கள். You know why? Because he went along with the multitude and he says, I want to betray him because I want to see a chance when Jesus is alone without his people. ஏன் தெரியுமா? தனிமையில் இருக்கிற போது இயேசுவை நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன் என்று வகை தேடி திரிந்தான் யூதாஸ். Praise the Lord. It's not how you begin your Christian life. It's how you end faithfully on what Jesus has given you. எப்படியாவது கிறிஸ்தவ ஓட்டத்தை நீங்கள் துவக்குறீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. இயேசு உங்களுக்கு இடத்திலே கொடுக்கிற அந்த சந்தர்ப்பங்களை வைத்து உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் எப்படி முடிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். We need to have faith until the end. Hallelujah. முடிவு பரியந்தம் நமக்கு அந்த விசுவாசம் நிலைத்திருக்க வேண்டும். Though Judas was close to Jesus and close around the cross and things which was around the cross, yet
he failed Jesus. சிலுவையிலே அருகிலே இருந்த போது கூட, இயேசுவை மிக மிக நெருக்கத்திலே அறிந்த போது கூட, யூதாஸ் ஆனவன் இயேசுவை ஏமாற்றினான். Amen. I want to go to the third person. Hallelujah. Hallelujah. மூன்றாவது நபருக்கு நாம் கடந்து செல்லுவோம். We saw about the thief who had the opportunity yet he failed. கள்ளனை குறித்து பார்த்தோம். சந்தர்ப்பம் இருந்த போதும் கூட சந்தர்ப்பத்தை அவன் நழுவ விட்டு விட்டான். We saw Judas who had all the opportunity to be one of the greatest apostles. He failed Jesus. மிக சிறந்த சீஷனாய் வரக்கூடிய அந்த திராணி யூதாஸ்க்கு கொடுக்கப்பட்டது, அந்த சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. ஆயினும் அந்த சந்தர்ப்பத்தை அவன் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாமல் இயேசுவை ஏமாற்றினான். I want to talk to you about the third person, very very famous person, Peter. மூன்றாவது நபரை குறித்து உங்கள் மத்தியில் நான் பேச வாஞ்சிக்கிறேன். மிக மிக பிரபலமான ஒரு கதாபாத்திரம் அவருடைய பேர் பேதுரு. Everybody loves him, and it is only two ways: either you love him or you hate him for what he has been doing. ரெண்டு வகையான அன்பு தான். ஒண்ணா நீங்க பேதுருவை நேசிக்கலாம், இல்லனா அவர் செய்த காரியங்களை பார்த்து அவரை நீங்கள் வெறுக்கலாம். Because he was so instantaneous, he was so impulsive. Whatever others didn't do, he did it. You know, he was so much into Jesus. He said, whatever you do. And in one case he said, oh Lord, even to prison and to death I will come with you. துருதுருவென்று இருக்கக்கூடிய ஒரு சீஷன், ஆண்டவர் எது செய்தாலும் அதையும் அவனும் செய்யணும்ன்ற ஒரு நோக்கத்தோடு கூட இருக்கிற சீஷன், ஒரு இடத்துல ஆண்டவரே சிறைச்சாலையா இருந்தாலும் சரி, மரணமா இருந்தாலும் சரி, உங்க கூட நான் வருவேன் அப்படின்ற வாக்குறுதி ஒரு சீஷன். And when Jesus walked on the water, he was the first one to say, Lord, can I come on the water and walk as you're walking? இயேசுவானவர் தண்ணீரின் மீது நடந்து கொண்டு வந்த போதிலும் கூட முதலாவதாக ஆண்டவரே நீங்களா இருந்தால் என்னையும் கூப்பிடுங்க அப்படின்னு தண்ணீர் நடந்த முன்வந்த முதல் சீஷன் பேதுரு. He was the most active and most talked about, and he was also close to Jesus. இயேசுவோடு கூட மிக நெருங்கின ஒரு சீஷன், மிக மிக பிரபலமாக பேசப்பட்ட ஒரு சீஷன், நல்ல துரிதமாய் வேகமாய் செயல்படக்கூடிய ஒரு சீஷன். And one more I noticed in the Bible, in all the Gospels, Matthew, Mark and Luke, and in Acts, when they talk about the 12, when they line up the 12 disciples, the first name is Simon Peter. பட்டியல்களை நாம் வாசிக்கும் பொழுது மத்தேயு, மார்க்கு, லூக்கா மற்றும் அப்போஸ்தலர் கூட அந்த பட்டியலை வாசிக்கும் போது பட்டியலிலே முதலிடம் பெறுகிறவர் சீமோன் பேதுரு. Praise the Lord. And when Jesus was talking to them at the last supper, he said, one person is going to betray me, and Peter said, no, I will come with you to prison and to death. And Jesus said, you will deny me 3 times. கடைசி அந்த பந்தியிலே அமர்ந்திருக்கும் பொழுது கூட ஒரு நபர் என்னை காட்டி கொடுப்பார் என்று இயேசு சொன்ன பொழுது பேதுரு உடனடியாக நின்று சொன்னான், சிறைச்சாலை ஆனாலும் சரி, மரணமானாலும் சரி, ஆண்டவரே நான் உம்மோடு கூட வருவேன் என்று. அப்பொழுது இயேசு சொன்னார், நிச்சயமாக 3 முறை நீ என்னை காட்டி கொடுக்க போகிறாய் என்று. We serve a God whom we cannot act. கர்த்தருக்கு முன்பதாக நாம் நடிக்க முடியாது. இப்பேற்பட்ட ஒரு ஆண்டவரை நீங்களும் நானும் சேவிக்கிறோம். Praise God. He knows our past, he knows our present, and he knows our future. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்முடைய கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் நன்கு அறிந்த ஒரு நேசர். Look at this. When they took Jesus into the priest's house, இயேசுவை பிரதான ஆசாரியனுடைய வீட்டிலே கூட்டி கொண்டு போன Bible says only Peter followed afar. He followed Jesus where they are taking him. இயேசு எந்த இடத்துல எல்லாம் போனாரோ பேதுரு மாத்திரம் இயேசுவை பின்தொடர்ந்து போனார் என்று நாம் வாசிக்கிறோம். Look at the other disciples are not there. Only Peter is following Jesus. மற்ற சீஷர்கள் எல்லாம் அந்த இடத்துல இல்ல, பேதுரு மாத்திரம் இயேசுவை பின்தொடர்ந்து போகிறார். That's why it was a great faith and it was a great thing to do and boldness to follow Jesus. அப்ப நான் நினைச்சேன் ரொம்ப துரிதமா ரொம்ப தைரியத்தோடு கூட இயேசுவை பின்பற்றி போகிற ஒரு நபர் என்று பேதுருவை குறித்து நாம் நினைக்கலாம். But I was wondering, between that time and the denying, there was few hours. What did happen to Peter that he lost the faith? பின்தொடர்ந்து போனது உண்மைதான். ஆனால் அந்த பின்தொடர்ந்து போகிற காலகட்டத்திலிருந்து காட்டி கொடுக்கிற காலகட்டம் வரை ஒரு சில மணி நேரங்கள் தான் இருந்தது. அந்த சில மணி நேரங்களில் என்ன ஆயிற்று என்று நான் யோசித்தேன். He was not afraid to follow, but he was easy to deny. பின்தொடர்ந்து போவதற்கு பேதுருவுக்கு பயம் இல்லை, ஆனால் மறுதலிப்பது மிகவும் எளிமையாக பேதுரு செய்தார். Praise the Lord. Sometimes we talk many things, we talk boldly, but following Jesus, but actually when you have to praise God, you deny and betray him. சில நேரங்களில் நாம கூட ரொம்ப தைரியமா பேசுவோம், ஆனா இயேசுவை ஆராதனை பண்ணுகிறதான நேரத்திலே இயேசுவை காட்டி கொடுக்கிறவர்களா நாம் மாறி விடுகிறோம். Oh, we look good Christians following Jesus, but are we not denying him at the right time? நல்ல கிறிஸ்தவர்களாய் நாம் காணப்படுகிறோம், ஆனால் ஏற்ற நேரத்திலே ஒரு சில நேரத்திலே ஆண்டவரை நாம் காட்டி கொடுக்கிறவர்களாய் கூட இருக்கிறோம். When Peter realized that God's word has come true, Jesus' word has come true in his life, ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறிற்று என்று பேதுரு அறிந்த மாத்திரத்திலே 3 times he denied, and same way whatever Jesus said it happened. Bible says he went out. வேதம் சொல்லுகிறது 3 முறை பேதுரு ஆண்டவரை மறுதலித்தான், ஆனால் பேதுரு தனித்து போய் என்று நாம் வாசிப்போம். Praise God. That's very important, brothers and sisters.
அது ரொம்ப முக்கியமானது சகோதர We சகோதரிகளே. need to step out and think what went wrong with the life what we're having with Jesus. இயேசுவோடு கூட நமக்கு இருக்கிற வாழ்க்கைகளிலே என்ன பிரச்சனை என்பதை பேதுருவை போல நம்ம சற்று அப்புறமே போய் பார்க்க வேண்டியது முக்கியம். We need to step out of the mask of wearing as Christians. நாம் இட்டுக்கொண்டிருக்கிற அந்த முகமூடி, கிறிஸ்தவர்கள் என்ற அந்த முகமூடியை நாம் பிரித்து தனித்திருந்து என்ன செய்தோம் என்று யோசிக்க வேண்டும். He went out, he stepped out of the ego, he stepped out of all the things which he knew, he stepped out of the tradition, he stepped out of all the things he wanted to understand what went wrong within this few minutes or few hours. இயேசுவை மறுதலித்த மாத்திரத்திலே பேதுரு மனம் கசிந்து தன்னுடைய பொறாமையை விட்டு, தன்னுடைய பெருமையை விட்டு, தன்னுடைய கலாச்சாரத்தை விட்டு, தன்னுடைய திரள் கூட்ட ஜனங்களை விட்டு சற்று அப்புறம் போய் நான் என்ன செய்தேன் என்று நிதானிப்பதற்கான அந்த நேரத்தை பேதுரு எடுத்துக்கொண்டார். I am talking to some of you today. சில இடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். We need to step out and see our real face. நம்முடைய உண்மையான முகம் என்பதை சற்று அப்புறம் போய் நாம் பார்க்க Because we are showing others that we are following, we are bold, everything, but real face is a mask. நம்ம ஆண்டவரை பின்பற்றுகிறோம், அவர் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் செய்கிறோம் என்பதை நாம் ஒருவேளை நாடகம் போல, ஒரு வேஷத்தை போல நாம் போட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையாகவே அந்த முகமூடியை சற்று நாம் அகற்றி நம்முடைய உண்மையான முகத்தை பார்க்க வேண்டும். When we step out of all this nonsense and the chaos which is going, where we think we are also one of them, one of the Christians, when you step out, God starts talking to you. மற்ற கிறிஸ்தவர்களை போல நானும் திரள் கூட்டத்திலே ஒருவன் என்று நாம் நின்று கொண்டிருந்தால் ஆண்டவர் நம்மிடத்திலே பேச மாட்டார். சற்று அப்புறம் போய் பேதுருவை போல அப்புறம் போய் நாம் யோசிக்க ஆரம்பித்தவுடன் கர்த்தர் பெரிய You are called, you are chosen. நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். You are not anybody else, you are called, you are chosen. ஏனோ தானோ திரிகிறவர்கள் அல்ல, நீங்கள் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். So you need to step aside and see what's my calling, Lord. சற்று அப்புறம் போய் உங்களுடைய அழைப்பு என்ன என்று கொஞ்சம் நிதானியுங்கள். It has to be with among others or I am separate. Step aside. Think what God has called you for. Think what God promises has given you. Step aside and come back. சற்று அப்புறம் போய் நிதானித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்த அழைப்பு என்ன, கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற பொக்கிஷங்கள் என்ன என்பதை திரள் கூட்டத்தை விட்டு சற்று அப்புறம் போய் யோசித்து பாருங்கள். Peter is not Judas. பேதுரு யூதாஸ் காரியோத் அல்ல. Praise God, because God had a plan for Peter. Hallelujah. ஏனென்றால் கர்த்தர் பேதுருனுடைய வாழ்க்கையிலே ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். Because Hallelujah. only through Peter he can build the church which is now today we are existing. பேதுருவின் மூலம்தான் இந்த சபையை நான் கட்டுவேன் என்று கட்ட சொன்னபடியினால் தான் இன்றைக்கு நாம் ஒரு சபையாய் God நிற்கிறோம். selected Peter because he's the one who's going to give us the truth. பேதுருவை தேவன் தேர்ந்தெடுத்தார். ஏனென்றால் பேதுருவின் மூலமாக சத்தியம் நமக்கு கொடுக்கப்படும் என்று. Even though he betrayed, even though he denied Jesus, இயேசுவை மறுதலித்தாலும் கூட பரவாயில்லை, he gave an opportunity for him to step aside and repent. மனம் திரும்புவதற்காக பேதுருக்கு தனியாய் போய் சற்று அப்புறமே போய் யோசிப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஆண்டவர் பேதுருவிடத்திலே I கொடுத்தார். think these are the times when God is giving us time to step aside and see what's our calling. Why did I become like this? What's my calling, Lord? What can I do more for you, Lord? இந்த நேரமானது கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தின நேரம் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நேரங்களிலே தனித்திருந்து கொஞ்ச நேரம் தியானியுங்கள். நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க, உங்க வாழ்க்கையில என்ன அழைப்பு இருக்கு, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த சூழ்நிலை, ஏன் ஆண்டவரே இந்த அழைப்பு என்று யோசிங்கள். Has Peter has full potential? Has he utilized the full potential? No. He has not even touched his potential. Before that time, he has denied Jesus. அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த முழு திறனை பேதுரு பிரயோஜனப்படுத்தி கொண்டாரா? அல்ல. அந்த பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்கு முன்பதாகவே ஆண்டவரை மறுதலித்த நபராய் பேதுரு காணப்பட்டார். So Jesus says, I'm not yet over with you. You're not over. I will not finish with you. I need you, Peter. So he made him step aside. He made him went out of the situations. Go and see what is wrong with me. Then come back and God is going to use you mightily. ஆண்டவர் சொன்னார், பேதுருவே இன்னும் முடிவு உனக்கு வரவில்லை, நீ இன்னும் எனக்கு தேவை என்றதனாலே பேதுருக்கு ஒரு அரிய சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுத்தார். திரள் கூட்டத்தை விட்டு சற்று அப்புறமே கடந்து போய் மனம் திரும்பி இன்னும் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்ற அந்த சந்தர்ப்பத்தை பேதுருக்கு ஆண்டவர் கொடுத்தார். Some of us, when we go back, when we backslide with one mistake or one sin, what we do, some of the youngsters, some of the people are there, they say, Lord, I'm going back, I'm not going to come back. But God says, I'm going to give you another chance. Step aside, repent, and I'm going to use you mightily. நம்ம சிலர் பின்மாற்றத்துக்குள்ளாக எளிதாக கடந்து போய் விடுகிறோம். குறிப்பாக வாலிபர்களுக்கு நான் சொல்லுவது, ஒரு தவறு செய்த உடனே ஆண்டவரே இனி நான் வரமாட்டேன், இனி நான் ஆலயத்துக்கு வரமாட்டேன், இனி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு எளிதாக நம்ம பின்மாற்றத்துக்குள்ள போயிடலாம்.
ஆனா ஆண்டவர் சொல்றாரு இல்ல, இன்னும் உன்னுடைய கதை முடியல, எனக்காக அப்புறம் போய் சற்று சிந்தித்து என் பின்னே வா என்ற அந்த சந்தர்ப்பத்தை கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளிலே கொடுக்கிறார். I like that word, இன்னும் கதை முடியல. Amen. You have to dust your guitar, you need to dust the Bible, you need to dust all the things that you kept aside, say no, I'm not going to do this. God is saying step aside, bring everything back, I'm going to use you. இன்னும் கதை முடியல என்று கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு. உன்னுடைய கிட்டாரா இருக்கட்டும், பைபிளா இருக்கட்டும், எதெல்லாம் தூசி படிஞ்சு உங்க வாழ்க்கையில இருக்கோ அந்த தூசியை தட்டி எழுந்துருங்க. திரள் கூட்டத்தை விட்டு அப்புறம் போய் சற்று மனம் திரும்பி அழுது மனம் கசிந்து வந்தீர்கள் என்றால் இயேசு உங்களை வல்லமையாக பயன்படுத்தார். Step aside, think over it, step aside and say, Lord, I want to do something with all the things which are put in me, the potential. You call me, Lord, I'm going to do something. எனக்காக ஒரு திறனை நீங்க கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே, நீங்க அழைத்திருக்கீங்க, அதை நான் வீணா ஆக்க மாட்டேன்பா. அப்புறம் போய் சற்று தியானித்து மறுபடியும் உங்களிடத்திலே நான் வருவேன் என்ற முடிவை நீங்கள் இன்று கேளுங்க. The moment he steps aside and went and repented, God opened another door for Peter. சற்று அப்புறமே போய் பேதுரு யோசித்த மாத்திரத்திலே கர்த்தர் வேறொரு கதவை பேதுருடைய வாழ்க்கையிலே திறந்தார். Praise the Lord. Remember, after Jesus rose up, Peter said, I want to go fishing, and he started fishing again. ஞாபகம் இருக்கா? இயேசுவே கூட எழுந்த மாத்திரத்திலே பேதுரு என்ன சொன்னாரு? வாருங்கள் நாம் திரும்ப மீன் பிடிக்க போவோம் என்று மீன் பிடிக்க போய்விட்டார் பேதுரு. This man failed Jesus. இந்த மனுஷனோ இயேசுவை மறுபடியும் ஏமாற்றினார். But Jesus never failed Peter. மனுஷன் எவ்வளவுதான் ஆண்டவரை ஏமாற்றினாலும் ஆண்டவர் ஒருபோதும் பேதுருவை ஏமாற்றவில்லை, விசுவாசம் உள்ளவராய் காணப்பட்டார். You will deny Jesus, but Jesus will never deny you in front of others. He'll keep coming back to you. ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை மறுதலிக்கலாம், ஆனால் ஆண்டவர் என்றைக்கும் உங்களை மறுதலியாமல் நீங்க எந்த இடத்துல எல்லாம் போகிறீங்களோ உங்க பின்னாடியே அவர் கடந்து வருவார். Peter had fear, and that's why he has to go back to fishing. He said, Jesus is not there, what I'm going to do? We also go through this sometimes. At this time, when everybody has that fear, we just go back and backslide. Where is God? But God is following you, He's coming back to you. பேதுருக்கு பயம், ஆண்டவர் இல்லையே இனி நான் என்ன செய்வேன், அதுக்காக தான் அவன் மீன் பிடிக்க போனான், பின்மாற்றத்துக்குள்ளாக போனான். இந்த சூழ்நிலையில நமக்கும் பயம் இருக்கு. ஆண்டவர் எங்க, ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பின்மாற்றத்துக்குள்ள போகாமல் ஆண்டவரை தேடுவதற்கு சற்று அப்புறமே நீங்கள் காலை எடுத்து வைக்க வேண்டும். This is the time we have to come closer to God. Hallelujah. இந்த நேரமானது ஆண்டவரை இன்னும் கிட்டி சேர்க்கிற ஒரு நேரம். Because we are going to win this battle. Hallelujah. இந்த யுத்தத்திலே நிச்சயமாக நமக்கு வெற்றி உண்டு. Hallelujah. As Christians, as protected by His name and His power and His blood, we're going to win this war very soon. அவருடைய நாமம் நமக்குண்டு, அவருடைய ரத்தம் நமக்குண்டு, அவருடைய பராமரிப்பு பாதுகாத்து நமக்குண்டு. நிச்சயமாக இந்த யுத்தத்திலே நாம் வெற்றி உள்ளவர்களாய் காணப்பட போகிறோம். A failed Peter failing again, and he's fishing and Jesus is walking. Hallelujah. தோற்று போன பேதுரு, ஏமாற்றின பேதுரு, மறுபடியுமாக மீன்களை பிடிக்க போன பேதுரு, இந்த பேதுருவை நோக்கி உண்மையான இயேசு நடந்து வருகிறார். Jesus says, oh, I want to eat something from you all. I'm going to come back to restore Peter. நான் மறுபடியுமாக பேதுருவை திரும்பவும் மீட்க வருகிறேன் என்று இயேசு அந்த இடத்திலே நடந்து வந்து பிள்ளைகளை புசிப்பதற்கு ஏதேனும் உண்டா என்று கேட்கிறார். And they're all together, and Jesus started asking Simon Peter, do you love me? எல்லோரும் ஒருமித்து இருந்தபோது இயேசு பேதுருவை நோக்கி கேட்ட கேள்வி, பேதுரு நீ என்னை நேசிக்கிறாயா? What a wonderful word. என்ன ஒரு அருமையான வார்த்தை. There are so many around him. அவரை சுற்றி எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம். All the other disciples may be been there around him. ஒருவேளை எல்லா சீஷர்களும் அந்த கூட்டத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். But the word came to Peter. ஆனா வார்த்தையானது பேதுருவை மாத்திரம் நோக்கி the one who failed Jesus. இயேசுவை ஏமாற்றின பேதுரு. He says, Peter, do you love me? அந்த ஏமாற்றின பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? First time he was molding him, he was touching him. முதல் முறை பேதுருவை அன்பின் கரங்களினாலே நேசர் வளைத்துக் கொண்டிருந்தார். He says, do you love me? Which means he's just making come back to him. அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் அவனை வளைத்து மறுபடியுமாக அவரிடத்திலே கொண்டு வருவதற்கான பிரயத்தனத்திலே இயேசு இருந்தார். The second time he says, Peter, do you love me? இரண்டாவது முறை கேட்டார், பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? He's recreating him. பேதுருக்குள்ளே ஒரு காரியத்தை மறுபடியுமாக ஆண்டவர் சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறார். Oh, these things you have lost, but I'm recreating because I'm going to use you mightily on the day of the Pentecost. பெந்தெகோஸ்து நாளிலே உன்னை நான் வல்லமையாக பயன்படுத்தும் பேதுருவே, நீ இழந்து போன சில காரியங்களை உனக்குள்ளாக நான் மறுபடியுமாக சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறேன் என்று இயேசு Those are watching me today. என்னை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இன்றைக்கு God is molding you again. தேவன் உங்களை மறுபடியுமாக வளைத்துக் கொண்டிருக்கிறார். He's recreating you again. உங்களை மறுபடியுமாக சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறார்.
கொண்டிருக்கிறார். You're not going to be a backslider. You're going to come back. You've failed Jesus, but God says, I'm going to remold you. I'm going to recreate you. இயேசுவை நீங்கள் ஒருவேளை ஏமாற்றிருக்கலாம், பின் மாற்றத்துக்குள்ளே போயிருக்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை மறுபடியும் வளைத்துக் கொள்வேன், நான் உன்னை மறுபடியும் சிருஷ்டித்து விடுவேன் என்று. After he reinvested whatever he had in store with him the third time. மூன்றாவது முறையாக மறு முதலீட்டை செய்து ஆண்டவர் பேதுருவை பயன்படுத்திக் கொண்டார். God is a reinvestor. Hallelujah. மறு முதலீடு செய்கிறவர் நாம் ஆராதிக்கிற இயேசு. You can't go away from if you're called, brothers and sisters. உங்களுடைய வாழ்க்கையில அழைப்பு இருந்ததுன்னா நிச்சயமாக உங்களால ஓடி விலக முடியாது. He'll reinvest in you. மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையில அவர் முதலீடு செய்வார். மறுபடியும் உங்களை வளைத்துக் கொள்வார். மறுபடியும் உங்களை வளைத்துக் கொள்வார். நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு தேவை. Amen. Then he says, Lord, he understood. Yes, he has recreated me. He said, Lord, you know that I love you, Lord. அப்பொழுது பேதுருக்கு ஏதோ ஒரு வெளிப்பாடு வந்து பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன், அது உங்களுக்கு தெரியும் அல்லவா? Amen. Let me tell you, following Jesus is different. ஒன்று நான் சொல்லட்டும், இயேசுவை பின்பற்றி போகிறது வேற. Running for Jesus is different. இயேசுக்காக ஓடுவது வேற. But loving Jesus is different. ஆனால் இயேசுவை நேசிப்பது வேற. Amen. Jesus restored Peter at that shore. விழுந்து போன பேதுருவை அந்த கடற்கரையின் ஓரத்திலே ஆண்டவர் மறுபடியும் எழுப்பி நிற்க வைத்தார். He failed Jesus on the cross. சிலுவையிலே ஆண்டவரை ஏமாற்றின பேதுரு. But Jesus restored him in the shore. ஆனால் இயேசுவோ பேதுருவை கடற்கரையின் ஓரத்திலே மறுபடியும் நிற்க வைத்தார். He says, Peter, feed my sheep. இயேசு பேதுருவை நோக்கி சொன்ன காரியம் என்ன? ஆடுகளை நீ போஷி. What a wonderful word, feed my sheep. என் ஆடுகளை நீ போஷி என்று எத்தனை அருமையான வசனங்களை கொண்டு இயேசு பேசியிருக்கிறார். On the day of the Pentecost, பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது Peter fed the sheep with the truth. சத்தியத்தின் மூலமாக பேதுரு ஆடுகளை போஷித்தார். Praise the Lord. Repent and be baptized in the name of Jesus. நீங்கள் ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று மனம் திரும்பி இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று. And you will receive the power of God. அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வல்லமையை நீங்கள் பெறுவீர்கள் என்று பேதுரு சொன்னார். That was the first feed to the sheep. ஆடுகளுக்கு கொடுக்கப்பட்ட முதல் முறையான போஷிப்பு அந்த இடத்துல தான் சபைக்கு நாம் பார்க்கிறோம். If God has invested in you, கர்த்தர் உங்களுக்குள் முதலீடு செய்திருப்பார் என்றால், if you fail God, Jesus comes back to you. ஆண்டவரை நீங்கள் ஏமாற்றின போது கூட உங்களை மறுபடியும் நிற்ப வைப்பதற்கு ஆண்டவர் இடத்துல வருகிறார். We were around the cross. Peter was around the cross. Yet he failed. But Jesus says, I'm going to come back to you. I want you to be restored back into what I want you to do. நாம இயேசுவோடு கூட இருந்திருக்கலாம், சிலுவையை சுற்றி நம்ம இருந்திருக்கலாம். ஆனால் இயேசுவை ஏமாற்ற நபர்களா இருந்த போது கூட இயேசு நம்ம அருகிலே வந்து நீ எனக்காக இன்னும் அதிக காரியங்களை செய்ய வேண்டும் என்று நம்மளை தட்டி எழுப்பி ஒரு விசை கூட சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறார். What a wonderful person Peter was. எவ்வளவு அருமையான நபர் இந்த பேதுரு. Because he utilized that opportunity to repent and come back to his original position. மனம் திரும்ப கொடுக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு தனக்கென்று ஆயத்தப்பட்டுகிற அந்த ஸ்தானத்துக்கு மறுபடியும் பேதுரு எழுந்து வந்தார். என்ன ஒரு அருமையான நபர் இந்த பேதுரு. Just as called him first to follow him, he gave the first message to the church. முதல் முறையாக என்னை பின்பற்றி வா என்று சொன்ன நபரும் பேதுரு தான். முதல் முறையாக சபைக்கு பேதுரு கொடுத்ததுதான் முதல் செய்தி. And look at, he failed Jesus once or many times, but when he died, the history says that he was upside down. They put him upside down and killed him in Rome. இயேசு எத்தனையோ முறை பேதுரு விட்டு கொடுத்திருக்கலாம், ஏமாற்றி இருக்கலாம், இயேசுடைய மனசை நோகடிச்சிருக்கலாம். ஆனால் பேதுரு ரத்த சாட்சியாய் மரித்த மாத்திரத்திலே தலைகீழாக சிலுவையிலே ரோமாபுரியிலே தொங்க வைக்கப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். Let's utilize the opportunities what God has going to give us so that we can be used for God. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சந்தர்ப்பங்களை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். Amen. God bless you all for coming online, whoever is watching till now. God bless you. Hope this 1 hour would have been useful for your spiritual lives. இந்த ஒரு மணி நேரமானது உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களோடு கூட இணைந்து இந்த ஒரு மணி நேரம் கர்த்தரை ஆராதனை செய்வதில் உங்களுக்கு ஒரு பலன் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். Amen. God bless you, our church who are watching. We miss you all physically. We miss you all seeing you in the church today. உங்களை சரீர பிரகாரமாக நாங்கள் we miss you. உங்களை நாங்கள் மிஸ் பண்ணுகிறோம். Amen. To talk to you, to have fellowship. அவங்களோட கூட பேசுவதிலும் அவங்களோட கூட ஐக்கியத்துல இருப்பதிலும் நிச்சயமாக நாங்க அந்த காரியங்கள் எல்லாத்தையும் நாம மிஸ் பண்றோம். Amen. But still we need to adhere to what the government says
And we're going to pray that all these things will be released very soon. So we gather and praise God very soon. இருந்தாலும் அரசாங்கம் சொல்லுகிற காரியங்களுக்கு நாம் கட்டுப்பட்டு ஆக வேண்டும். இதெல்லாம் சீக்கிரத்துல மாறும் என்ற விசுவாசத்தோடு கூட நாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். And I'm going to give you some timings so that we can all pray from tomorrow. ஒரு சில நேரங்களை நான் உங்களுக்கு நான் கொடுக்க வாஞ்சிக்கிறேன். அந்த குறிப்பிட்ட நேரங்களிலே நீங்கள் ஜெபிக்க வேண்டும். And maybe for 15 minutes or 30 minutes we're going to pray together from tomorrow, especially for the situation our nation, our city and our countries are in right now. 15 நிமிடமோ அரை மணி நேரமோ உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த வேளையிலே தேசத்துக்காக உலகத்துக்காக நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைக்காக நீங்கள் ஜெபிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். So as a church, United Pentecostal Church, we're going to meet at 7:30 online or whatever, wherever we are, till 8 o'clock we're going to pray in the morning. 7:30 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் காலையிலே சபையாக நாம் ஒன்று கூடி ஆன்லைன்லயோ மற்ற காரியங்களிலோ நம்ம சேர்ந்து ஜெபிக்க போறோம். And 3 o'clock we're going to pray in the evening. 3 மணி அளவுக்கு மதியம் நாம் ஜெபிக்க போறோம். And before we go to bed, maybe 9:30, 10 o'clock we're going to again go to pray together for the same thing, that God should have favor upon our city and the nations and the countries. அதே போல இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன்பதாக கூட கர்த்தர் தாமே இரக்கத்தோடு கூட தேசங்களையும் நாடையும் நம்முடைய மாநிலத்தையும் பார்க்க வேண்டும் என்பதற்காக நாம் இணைந்து ஜெபிக்க போறோம். This too will come to pass very soon. இது கூட வெகு சீக்கிரத்திலே நாம் இதை கடந்து போய் விடுவோம் என்று நான் சொல்லுகிறேன். In Zechariah 8 it says our children are going to start playing in the streets once again. ஜெகரியா 8 அதிகாரத்திலே நம்முடைய பிள்ளைகள் மறுபடியும் தெருக்களிலே விளையாடுவார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். Remove the fear. பயத்தை நீக்கி போடுங்க. And rest in and trust in God's words. கர்த்தருடைய வார்த்தையிலே காத்திருங்க, நம்பிருங்க. And be safe wherever you are. எந்த இடத்துல இருந்தாலும் பத்திரமா இருங்க. Follow the directions what the government is giving every time. அரசாங்கம் சொல்லுகிற உத்தரவுகளுக்கு தயவு செய்து கீழ்ப்படிந்து நடங்க. And be safe with the elders, especially the elders and the children. வயசானவங்க மற்றும் பிள்ளைகளுக்கு நல்ல பத்திரமாய் கவனத்தை நீங்க கொடுங்க. And use all the safety measures what the government is telling you. எல்லா பாதுகாப்பு திட்டங்களையும் கவர்மெண்ட் சொல்லுகிற எல்லா விதமான காரியங்களும் உங்க இல்லங்களிலே நீங்க பயன்படுத்துங்க. Pray for one another. ஒருவர் ஜெபிங்க. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Until we meet again, may the God's blessing be upon you all. நாம் திரும்பவும் சந்திக்கிற வரைக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட தங்கி இருப்பதாக. Lord Heavenly Father, thank you Lord for one more day in our lives as we step aside now, Lord. Let your peace and let your presence go before them. In Jesus' name we pray. அன்பின் ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்து உங்களுடைய பிரசன்னம் எங்களை நிரப்பி நாங்கள் கடந்து போய் மறுபடியும் சந்திக்கிற வரைக்கும் எங்களோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. Amen. We'll come alive soon and we'll keep informing you. If you'd like to join us every time we come live on this Facebook. எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் லைவ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் என்றால் உங்களுக்கு நாங்கள் தகவல்களை கொடுப்போம். காத்திருங்கள். Thank you very much. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.